அத்தை மாத்திரை குடுமா. சாப்பாடு மீதம் இருக்கு, தண்ணி ஊத்திருவாத்த. இல்ல கலையரசி, வேட்டையும் சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்கான். தண்ணி ஊத்த வேணாம். என்னத்த அதிசயமா இருக்கு, இந்த நேரத்துல இங்க வரேன்னு சொல்லிருக்கான். என்னமோ தெரியல. வீட்டுக்கு வரேம்மா, சாப்பாடு ரெடி பண்ணி வைன்னு சொன்னான். நானும் வாடான்னு சொன்னேன். அவன் வந்தாதான் என்ன விஷயம் தெரியும். சரிங்க அத்தை, அப்ப நான் வெங்காயம் நறுக்கி ஆம்லெட் போட்டு வைக்கிறேன். அவனுக்கு ஆம்லெட்னா ரொம்ப பிடிக்கும். சரிம்மா. சரி. பார்த்து வாயா. மெதுவா மெதுவா. இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஓகே தானே? பரவாயில்ல. மெதுவா. என்னாச்சு டக்ளஸ்? அப்படியே உட்காரு. ஒன்றும் இல்லைம்மா. என்னாச்சுப்பா? ஏன் கைத்தாங்களா கூட்டிட்டு வர? வீட்டுக்கு போகணும்னே, வீட்டில் இறக்கி விடு, வண்டியை நீ ஓட்டு, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன்னு சொன்னான். பாதி வழியில் வரும்போது திடீர்னு மயங்கி விழுந்துட்டான். டக்குன்னு வண்டியை நிப்பாட்டி சாப்பாடு வாங்கி கொடுத்து கூட்டி வந்திருக்கேன். வேட்டையா, என்னாச்சுடா? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அப்படிலாம் எதுவும் இல்லை, ஏதோ சின்ன மயக்கம், அவ்வளோதான். என்னடா சின்ன மயக்கம்னு அசால்ட்டா சொல்ற? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன், பார்க்குறல்ல. அம்மா, தம்பி சாப்பிட்ட வேகத்தை வச்சு சொல்கிறேன். அவன் சாப்பிட்டு எப்படி ஒரு 1.5 நாள் இருக்கும். நீ பாத்தியா? யோ, பசி மயக்கம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? 2 இட்லி உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவன் கை நடுக்கமே நின்னுச்சு. என்கிட்ட பேசுறியாக்க? ஏன்டா சாப்பிடல? தோணலை. அப்ப அது பசி மயக்கம் தானே உறுதியாயிருச்சு. உன்னை கூட்டிகிட்டே வந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். டேய், அவனை ஏன்டா கோச்சிக்கிற? அவன் வரலனா நீ நடு ரோட்ல தான் கிடந்திருப்ப. ஆமா, எதுக்காக இப்படி சாப்பிடாம இருந்த? டாக்டர் அன்னைக்கு எத்தனை மாத்திரை எழுதி கொடுத்தாரு, அப்ப நீ அதை எதுவுமே சாப்பிடலையா? சோறே சாப்பிடல, அப்புறம் எங்க மாத்திரையை சாப்பிட்டுருப்பேன்? நான் தெரியாம தான் கேக்குறேன். ராத்திரி நீங்க தங்க வரமாட்டியே, இன்னைக்கு என்ன செங்கோட்டை பக்கம் காத்து வீசுது? ஏதோ வரணும்னு தோணுச்சு வந்தேன். இப்போ எதுக்கு இப்படி விசாரணை பண்ணிட்டு இருக்க? சாப்பிடாம இருந்ததுக்கு காரணம் சொல்லு, எனக்கு அது போதும். மா, ஏதாவது வேண்டுதலா இருக்கும், விடுங்க அத்தை. ஆமா, வேண்டுதல் தான், அதான் சாப்பிடல. இல்ல, நீ பொய் சொல்ற. வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு சொல்லுடா. ஏம்மா, ஏம்மா 1008 பிரச்சனை இருக்கேன்னு இங்கே வந்தேன், இங்கேயும் நிம்மதியாக இருக்க விட மாட்டியா? மீனாட்சி கூட சண்டையா? அதானே பார்த்தேன். எங்கடா அவ சுயரூபத்தை காட்டி இன்னும் துரத்தி வில்லையேன்னு நினைச்சேன். துரத்திட்டாளா? இங்கே பாரு, உடனே ஓவராக கற்பனை பண்ணாத. துரத்தெல்லாம் இல்லை, 2 நாளாக பேச மாட்டேங்கிறான், அவ்வளோதான். காரணம் தெரியல. என்னன்னு கேட்டும் பார்த்துட்டேன், சொல்லவும் மாட்டான். உனக்கு வேணும்டா. யானை தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி மீனாட்சியை நம்பாதன்னு சொன்னேன். கேட்டியா நீ?